Dear students, today we are going to see 11th chemistry unit 8 physical and chemical equilibrium. First we are going to see physical equilibrium, second one dynamic nature of equilibrium, homogeneous equilibrium, heterogeneous equilibrium and law of mass action. Physical equilibrium. Physical equilibrium அப்படினா இயற்பியல் equilibrium. Physical stateல changes இருந்தா அத physical equilibrium சொல்றோம். இதை 3 type of classify பண்றோம். One is solid liquid equilibrium, second one liquid vapor equilibrium, third one solid vapor equilibrium. Solid liquid equilibrium, the first type of physical equilibrium. Solid liquid equilibrium பாருங்க, the melting of ice in a closed container. Closed container மறந்துடக்கூடாது, ஈக்லிபிரியம் எக்ஸிபிட் இன் த க்ளோஸ்ட் கண்டெய்னர். ஒரு மூடிய கலனில் தான் ஈக்லிபிரியம் நடக்கும், திறந்த கலனில் நடக்காது. க்ளோஸ்டு கண்டெய்னராக கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடியது என்னது? ஐஸ். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பாருங்கள், 273 கெல்வின், தட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஐஸ். 273 கெல்வின், 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியர். இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஒரு ஈக்லிபிரியம் எக்ஸிட் ஆகுது. ரேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஐஸ், எவ்வளவு வேகமாக ஐஸ் வந்து மெல்ட் ஆகுதோ அதே வேகத்தில் என்ன ஆகும்? ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர், வாட்டர் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய வேகமும் சேமாக இருக்கும். ஸோ சாலிட் வந்து என்ன ஆகுது? லிக்விடாக மாறுது. அதே சமயத்தில் லிக்விட் எதாகுது? சாலிடாக மாறுது. ஈக்லிபிரியம் பாருங்க, H2O சாலிட் ஸ்டேட், தட் இஸ் அ ஐஸ். H2O liquid, that is a water. So this is solid liquid equilibrium. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இதில் கொஸ்டின்ஸ் எதுவும் அவ்வளோ கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. அதே மாதிரி செகண்ட் பாருங்க, லிக்விட் வேப்பர். நம்ம எடுக்கக்கூடியது வாட்டராக இருக்கும், லிக்விட் ஸ்டேட். அது ஸ்டீமாக மாறுது, லிக்விட் வேப்பராக மாறுது. டெம்பரேச்சர் பாருங்க 373 கெல்வின். இதான் லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம். ஸோ இங்கே H2O லிக்விட், வாட்டர். H2O கேசியஸ் ஸ்டேட். ஸோ இங்கே நடக்கக்கூடியது லிக்விடுக்கும் கேஸுக்கும் இடையில் உள்ள ஈக்லிபிரியம், லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம். ஹியர் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன், எவ்வளவு வேகமாக வாட்டர் வந்து என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகி ஸ்டீமாக மாறுதோ அதே வேகத்தில் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது? கண்டென்ஸ் ஆகி எதாக மாறுது? லிக்விடாக மாறுது. ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஈக்குவல் டு வாட்? ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். திஸ் ஈக்லிபிரியத்தில் அந்த கண்டிஷன் இருக்கணும். ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். டெம்பரேச்சர் பாருங்க 373 கெல்வின். 373 கெல்வின் அப்படின்னு நமக்கு என்னது? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அதில் உள்ளதா லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம். சாலிட் வேப்பர் ஈக்லிபிரியம். Solid is directly goes to gaseous state, vapor state without melting. That is sublimation. For example, iodine, camber இதெல்லாம் எடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? டைரெக்டாக அது கேசியஸாக மாறிடும், மெல்ட்டிங் ஆகாது, மெல்ட் ஆகாது, லிக்விடாக மாறாது. பாருங்கள், நம்ம ஒரு அயோடின் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த வயலட் கலரோட இன்டென்சிட்டி கூட்டிகிட்டே இருக்கும். ஏன் கூட்டிகிட்டு இருக்குன்னா, அயோடின் சாலிட் இஸ் கன்வெர்டட் டு அயோடின் கேசியஸ் ஸ்டேட். கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுறதுனால என்ன ஆகுது? இன்டென்சிட்டி கூடுது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா இந்த இன்டென்சிட்டி டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னா, கேஸ் ஆனக்கூடிய அயோடின் என்ன ஆகுது? திருப்பி சாலிடாக மாறுது. ஸோ தேர் வில் பி a equilibrium between iodine solid and iodine gas. So this is solid vapor equilibrium. Initially the intensity of the violet color increase, after some time it decrease and finally it become constant. முதல்ல கூட்டிகிட்டே இருக்குது, திருப்பி குறையுது, அப்புறம் என்ன ஆகுது? ஒரு கான்ஸ்டண்டாக அந்த இன்டென்சிட்டி இருக்கும். as following the equilibrium is attained. என்ன equilibrium attain ஆகுது பாருங்க? iodine solid is converted to iodine gas. There will be an equilibrium between the iodine solid state and iodine gaseous state. This is solid vapor in equilibrium. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், அமோனியம் குளோரைட் சாலிட், அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிரும்? அமோனியம் குளோரைட் கேசியஸ் ஸ்டேட்டாக மாறிடும், சப்ளிமேஷன் டேக் பிளேஸ். மறந்துடக்கூடாது, சாலிட் வேப்பர் ஈக்லிபிரியம். நம்ம எடுக்கக்கூடியது சுகர். இதை என்ன பண்ணுறீங்க? ஒரு வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டே இருக்கீங்க, கரைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு கிறிஸ்டல் சுகரை ஆட் பண்ணால் கூட கரையாது. அந்த ஸ்டேஜை வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஸ்டேட், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறோம். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஏற்கனவே சுகர் இந்த சொல்யூஷன், அந்த ரெண்டு கடையில் ஒரு ஈக்லிபிரியம் எக்ஸிபிட் ஆகுது. இந்த சுகர் என்ன ஆகலாம்? சாலிடு வாட்டருக்குள்ளே போகலாம், சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். அதே சமயம் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சுகர் என்ன ஆகலாம்? திருப்பி என்ன ஆகலாம்? அப்பியர் ஆகலாம்,
சுகர் இன் சாலிடாக மாறலாம். ஸோ மறந்துடக்கூடாது, தேர் வில் பி ஈக்லிபிரியம் எக்ஸிபிட் பிட்வீன் சுகர் சாலிட், நம்ம ஆட் பண்ணக்கூடியது சுகர் இன் எ சொல்யூஷன். பாருங்க, இன் திஸ் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் ரேட் ஆஃப் டிசோல்யூஷன் ஆஃப் சொல்யூட் தட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சொல்யூட். எவ்வளவு வேகமா நம்ம ஆட் பண்ணக்கூடிய சொல்யூட் வந்து சால்யூபிள் ஆகுதோ அதே வேகத்தில் என்ன ஆகும், ரேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சொல்யூட், ஏற்கனவே கரைஞ்சிருக்க அந்த சொல்யூட் என்ன ஆகலாம், திருப்பி கிறிஸ்டலா அப்பியர் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு இதை சொல்றோம், நல்ல கவனிங்க. சாலிட் இன் எ லிக்விட், ரெண்டு ஸ்டேஜ் சொல்றோம். when you add a sugar to a water at particular temperature, ஒரு particular temperature நீங்க என்ன பண்றீங்க, சுகரை ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. it dissolve to form a sugar solution. என்ன கிடைக்குது உங்களுக்கு, சுகர் சொல்யூஷன் கிடைக்குது. if you continue to add much sugar, நீங்க சுகரோட அளவு என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி கூட்டிட்டே இருக்கும்போது you will reach a state at which added sugar remain as solid. நீங்க ஆட் பண்ணக்கூடியது ஒரு கிறிஸ்டலா இருந்தா கூட அது என்ன ஆகும், ஆகாது, டிஸப்பியர் ஆகாது, அப்படியே இருக்கும், கரையாம இருக்கும். and the resulting solution is called saturated solution. அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேரு, saturated solution. அந்த saturated solutionல நீங்க ஒரு கிறிஸ்டல் ஆட் பண்ணா கூட அந்த கிறிஸ்டல் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது, மறந்துடக்கூடாது. அந்த ஸ்டேஜ் என்ன சொல்றோம், saturated solution அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, see here, equilibrium involving gas in a liquids. உங்களுக்கு தெரியும் aerated drinks, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு aerated drinks ஒரு closed containerல நம்ம வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா pressure அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கிறதுனால நிறைய கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், டிசால்வ் ஆயிடும். அதை ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும், pressure குறையதுனால உள்ள டிசால்வ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், வெளியில வந்துடுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. So there will be an equilibrium exhibit between in the carbon dioxide and carbon dioxide in the liquid. So அந்த ரெண்டு கடையில ஒரு equilibrium இருக்குது. இதுதான் gases in a liquid. Okay, புரிஞ்சுட்டா, gas in a liquids அப்படின்னா என்னன்னு. So பாருங்க, இங்க என்ன ஆகுது, carbonated beverages exceeds in the following equilibrium. என்ன equilibrium இருக்குது, carbon dioxide, பாருங்க carbon dioxide gaseous state and carbon dioxide solution state. இந்த ரெண்டு கடையில ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது. எதுக்கு இடையில, கார்பன் டை ஆக்சைடு கேஸுக்கும் கார்பன் டை ஆக்சைடு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் வெளியில இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸுக்கு இடையில ஒரு ஈக்லிபிரியம் என்ன ஆகுது, எக்ஸிபிட் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு என்னது, கேஸ் இன் லிக்விட், மறந்துடாதீங்க. கெமிக்கல் ஈக்லிபிரியம் முக்கியமான டாபிக் இந்த லெசன்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் என்ன அப்படின்ட்டு பாருங்க. A process where forward and reverse reaction occur at equal rate அப்படி இருந்தா அதுதான் கெமிக்கல் ஈக்லிபிரியம். நல்ல கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இதுதான் ஈக்லிபிரியம் சிம்பிள். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது. A plus B ரியாக்டன் ரியாக்ட் பண்ணி C plus T ப்ராடக்ட் கொடுக்குது, அதுதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அந்த ப்ராடக்ட் C plus T அகைன் ரியாக்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குது, A plus B கொடுக்குது. அது வந்து என்னது, நமக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியத்தில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குது. என்ன ரேட் இருக்குது, ஈக்குவல் ரேட். எவ்வளவு வேகமாக ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமோ, எவ்வளவு வேகமாக A plus B ரியாக்ட் பண்ணி C plus Dயை கொடுக்குமோ, அதே வேகத்தில் C plus D ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குது, A plus Bயை கொடுக்குது. இதுதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் அட் ஈக்குவல் ரேட். கிராஃபை பாருங்க, இதுதான் கிராஃப். எவ்வளவு வேகமா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, அதே வேகத்தில் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, ஈக்குவல் ரேட். இந்த ஸ்டேஜ் என்ன சொல்றோம், ஈக்லிபிரியம். அதே மாதிரி ஈக்லிபிரியத்தில் பாருங்க, அந்த கான்சன்ட்ரேஷன், ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் நோ சேஞ்ச், எந்த விதமான சேஞ்ச் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் போனோடனே ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் கூடிக்கிட்டே இருக்கும். ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் நோ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட். இதுதான் ஈக்லிபிரியம், மறந்துடக்கூடாது. ஈக்லிபிரியம்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது, சேம் ஸ்பீடில் நடக்குது. இதை மறக்காதீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம் நான் இப்போ தான் சொல்லியிருக்கிறேன். ஈக்லிபிரியம்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது, ரெண்டுமே சேம் ஸ்பீடாக சைமல்டேனியஸாக நடக்குதா டைனமிக் நேச்சர். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து எஸ்கலேட்டரில் ஏறிட்டு இருக்குது. என்ன ஸ்பீடு, ஸ்பீடு V.
ஆனால் அதே சமயம் அந்த எஸ்கலேட்டர் பேக்வேர்டாக டவுன்வேர்டாக போயிட்டு இருக்குது. என்னது? சேம் ஸ்பீட் v. அப்போ அந்த பொண்ணோட பொசிஷனில் எந்த விதமான சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. ஸோ நோ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் கேர்ள். ஏன்? ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்குள்ள ஸ்பீடு v, அதே ஸ்பீடு டவுன்வேர்டு சேம் ஸ்பீட் v. ஸோ நோ சேஞ்ச். ஸோ இதுதான் டைனமிக் ஈக்லிபிரியம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். H2 + I2 ரெண்டு ரியாக்ட் பண்ணி 2H கொடுக்குது. எவ்வளவு வேகமா 2H கிடைக்குதோ அதே வேகத்தில் என்ன ஆகுது? அந்த 2H உடைஞ்சி H2 + I2 கொடுக்குது. அப்போ there is no change in the concentration of H2, I2, HI at the equilibrium. ஈக்லிபிரியத்தில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. இதை நம்ம என்ன சொல்றோம்? டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பாருங்க, டைனமிக் ஈக்லிபிரியம் a chemical reaction which are the reversible do not cease. ஸோ அப்படின்னு without stop when equilibrium is attained. இந்த ஈக்லிபிரியத்தில் there is no macroscopic change. எந்த விதமான பேரளவு மாற்றம் எதுவும் இல்லை. அப்படியே பார்த்தா ஒண்ணுமே வேலை நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? சேம் ஸ்பீட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நோ மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச். நோ மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் கண்டிப்பா எழுதுங்க. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். நல்ல கவனமா பாருங்க. At any instant, the rate of the chemical reaction at given temperature is directly proportional to the product of the active mass of the reactant at the instant. ஒரு particular டயத்துல அந்த ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாஸ் என்ன இருக்குதோ அதோட ப்ராடக்ட் தான் அந்த ரியாக்ஷனோட ரேட். மறந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ஸ் பவர் எக்ஸ். எத்தனை இருக்குதோ அது எக்ஸ். ஓகே, பாருங்க. இப்போ ஆக்டிவ் மாஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இருக்குது N/V, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். நம்பர் ஆஃப் மோலோட யூனிட் மோல், கண்டெய்னரோட வால்யூமோட யூனிட் டெசிமீட்டர் கியூப். ஸோ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் அல்லது மோல் பர் லிட்டர். இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. H2 + I2 gives 2H. இது ஒரு எக்ஸாம்பிள் ஈக்லிபிரியத்துக்கு. நம்ம நிறைய தடவை இதை சொல்லிட்டோம். நல்லா பாருங்க. இதுல ரியாக்டன்ஸ் என்னது? ஹைட்ரஜன் அயோடின். ப்ராடக்ட் என்னது? ஹைட்ரஜன். இதோட பிசிக்கல் ஸ்டேட்டை பாருங்க. இயற்பியல் நிலைமையை பாருங்க. ஹைட்ரஜன் கேசியஸ் ஸ்டேட், அயோடினும் கேசியஸ் ஸ்டேட், HI கிடைச்ச HIயும் கேசியஸ் ஸ்டேட். இப்படி எல்லா பிசிக்கல் ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருந்தா, பிசிக்கல் ஃபேஸ் ஒரே மாதிரி கேசியஸ் ஸ்டேட் அல்லது லிக்விடு அல்லது சாலிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம் சொல்றோம். என்ன சொல்றோம்? ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம். இப்போ அதோட டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நல்லா பாருங்க. இன் எ ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம் ஆல் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆர் இன் த சேம் ஃபேஸ். ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இருந்தா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம். டவுட் எதுலையே? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. எல்லாமே ஆக்வஸ் ஸ்டேட்ல இருக்கு. methyl acetate, water, acetic acid, methyl alcohol. All are in aqueous state. So, இது என்ன equilibrium? Homogeneous equilibrium. Example பாருங்க. H2O reactant liquid stateல இருக்குது. H2O gaseous state, product gaseous stateல இருக்குது. அதே மாதிரி பாருங்க. கால்சியம் கார்பனேடும் கால்சியம் ஆக்சைடும் சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு என்ன இருக்குது? gaseous ஸ்டேட்ல இருக்குது. ஸோ இதே மாதிரி பிசிக்கல் ஃபேசஸ் ஸ்டேட்டு மாறி இருந்தால் அந்த ஈக்லிபிரியத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம். 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இப்போ இதோட டெஃபினிஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ புரிஞ்சிருக்கும் பாருங்க. இஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எ ரியாக்ஷன் இன் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ஆர் இன் டிஃபரண்ட் ஸ்பேசஸ், then it is called heterogeneous equilibrium. Very important 2 mark question. homogeneous and heterogeneous ரெண்டும் சேர்த்து கேட்கலாம், தனித்தனியா கூட கேட்கலாம். நீங்க டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க, போதுமானது. பாருங்க. ரைட் Kp and Kc for the following reactions. எப்பவுமே நல்லா ஞாபகம், KCO KPO கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டு இருக்குது. ப்ராடக்ட் சைடில் உள்ளது மேலே வரணும், ரியாக்டன்ட் சைடில் உள்ளது கீழே வரணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நல்லா பாருங்க. இப்போ 2SO2 + O2 கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நல்லா ஞாபகம், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேஷனுக்கு எடுக்கணும். மிச்சத்தை எடுக்கக்கூடாது. சரியா? எல்லாமே இங்கே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க என்ன ஆன்சர் வருது பாருங்க. KC. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? SO3. ஸோ SO3யோட கான்சன்ட்ரேஷன் பவர் 2 இருக்கிறதுனால என்ன பவர் 2 போடுங்க. கான்சன்ட்ரேஷனை நமக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அதில் போடணும், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் போடணும். ஸோ SO3 பவர் 2. கீழே பாருங்க. SO2வோட கான்சன்ட்ரேஷன் பவர் 2.
இன்ட்டு O2 ஓட கான்சன்ட்ரேஷன். இதுதான் நமக்கு கேஸ். கேபி வேல்யூ வேணுமா? நம்ம என்ன பண்ணணும்? கேபி வேணும்னா எல்லாமே பார்ஷியல் ப்ரெஷராக போடுங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO3 பவர் 2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2 பவர் 2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 அப்படின்னு போட்டால் போதும். இதுதான் நமக்கு கேபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. நல்லா பார்த்துக்கணும், வெரி ஈஸி. இதே மாதிரி 2 மார்க் கொஸ்டினில் எந்த ஒரு ஈக்குவேஷன் கேட்டாலும் போடலாம். செகண்டில் பாருங்கள், இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அப்போ இது வராது. ஸோ உங்களுக்கு மேலே என்ன வரும்? நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 மட்டும்தான் மேலே இருக்கும். கீழே என்ன இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO பவர் 2. இதே இது KP வேணும்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பவர் 2. ஸோ வெரி ஈஸி. இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷன் கேட்டாலும் அதுக்கு KC KP கால்குலேட் பண்ணிக்கலாம். See here, ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KC இருந்தா, அதே ரியாக்ஷன் ரிவர்ஸ் இருந்தா அதோட KC டேஷோட வேல்யூ 1/KC. இது 10னா இது 1/10, அவ்வளவுதான். பாருங்க, A gives B, அதோட ஈக்விலிபிரியம் வேல்யூ K1, B gives C, அதோட ஈக்விலிபிரியம் வேல்யூ K2, C gives D, அதோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ K3 அப்படின்னு இருந்தா, A டைரக்டா D கொடுத்தா அதோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ K4 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? K4 ஈக்குவல் டு K1 K2 K3. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சூஸ், ஃபில் அப், அதே மாதிரி கொஸ்டின்ஸ்ல இதை அதிகமாக கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KC அல்லது KPயோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. predict the direction in which the net reaction will take place. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமா அல்லது பேக்வர்ட் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, predict the extent of the reaction. ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் நடக்குது அப்படிங்கிறது சொல்றது நமக்கு என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். தேர்ட் ஒன், calculate the equilibrium concentrations of the reactant and product. ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேஜில் ரியாக்டன்ட் மற்றும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ். வேல்யூ ஆஃப் கேசி. கேசியை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குமா பேக்வர்ட் டைரக்ஷன் இருக்குமா அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு சூஸ்லாம் இருக்குது புக் பேக்கில், அதுக்கெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் 10⁻³ லெஸ்ஸரா இருந்தா கேசி வேல்யூ 10⁻³ குறைவாக இருக்கு. அப்படி இருந்தா எந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்? ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்த்தாச்சுன்னா ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ரியாக்டன்ஸாக இருக்குது. அந்த ரியாக்டன் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும்? ப்ராடக்டை கொடுக்கும். இந்த கேசி வேல்யூ இன் பிட்வீன் 10⁻³ 10⁻+3 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா significant quantity of product and reactants. ஸோ இங்கே தான் நமக்கு என்ன இருக்கும்? ஈக்விலிபிரியம் எக்ஸிபிட். ஸோ ரியாக்டன் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்டை கொடுக்கும், அதே சமயம் ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும்? ரியாக்டன்ஸை கொடுக்கும். கேசி வேல்யூ 10⁻³ கிரேட்டராக இருந்தால் கூட இருந்தால் பாருங்க எது அதிகமாக இருக்குது? ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அவ்வளவு ரியாக்டன் ரியாக்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சு? ப்ராடக்டாக மாறிடுச்சு. எஸ்டன் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் 10⁻³ லெஸராக இருந்தால் பாருங்க ரியாக்ஷன் மேக்கிங் எ லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் மேக் சிக்னிஃபிகன்ட் ப்ராக்ரஸ். ஸோ இங்கே இந்த வேல்யூக்குள்ளே இருந்தால் தான் 10⁻³ இருந்து 10⁻+3 இருந்தால் தான் உங்களுக்கு என்ன? தேர் வில் பி ஈக்விலிபிரியம். போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே பாருங்க 10⁻³ கிரேட்டராக இருந்தால் ரியாக்ஷன் நியர்லி கோஸ் டு கம்ப்ளீட். ஸோ ரியாக்ஷனே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா ரியாக்டண்டும் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுத்துருச்சு? ப்ராடக்டை கொடுத்துருச்சு. Prediction, reverse reaction is favored for Kc equal to lesser than 10⁻³. Kc in between 10⁻³ and 10⁻+3 அப்படின்னா neither forward nor reverse reaction belong. So both reaction take place. There will be equilibrium. இங்க forward reaction favored. Example பாருங்க,
இங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது ரியாக்டன்ஸ், எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது ப்ராடக்ட். இங்க 10⁻², அதோட 10⁻³ 10⁻² சேம் வேல்யூ. ஸோ அதோட குறைய இருக்கும்போது எது அதிகமா இருக்கு பாருங்க, ரியாக்டன்ஸ் தான் அதிகமா இருக்குது. இதோட வேல்யூ வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பாருங்க இங்க நமக்கு 10⁻²லேருந்து 10⁻+2 இன் பிட்வீனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரியாக்டன்ஸும் இருக்கும், ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ ஈக்லிபிரியம் இருக்குது. தேர்ட் கேஸ் பாருங்க, கிரேட்டர் தென் 10⁻², 100க்கு மேல இருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்டா மாறிடுச்சு. ரியாக்டன்ஸ் வெரி ஃபியூ, கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க, 2 தான் போட்டுருக்கோம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நடத்தின பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. டைனமிக் ஈக்லிபிரியம், ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம், ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் நல்ல கவனமாக பார்க்கணும். இந்த கேசி வேல்யூ வச்சு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க் கொஸ்டின்ஸ். சூஸ்லலாம் நமக்கு இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.